எல்லோருக்கும் வணக்கம். நான் போட்ட 2 பதிவும் நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க, அதை பற்றி என்கிட்ட பேசினாங்க. அப்போ இந்த என்எல்பி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசலான்னு தான் இந்த பதிவு. இது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு இதனோட முழு பேர், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு. பட் இந்த பேர் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு அல்டர்னேட் பேர் எக்ஸலன்ஸ். 2 வார்த்தையை நீங்கள் படிச்சுக்கணும். எக்ஸலன்ஸ் அப்படின்றது ஒரு வார்த்தை, அதை படிக்கிறதுன்றது 2வது வார்த்தை. அதாவது உதாரணத்துக்கு இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இளையராஜா ஏஆர் ரஹ்மான், தேவா, இவங்கெல்லாம் பல மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிறாங்க. அப்போது இவங்க முக்கியமாக இளையராஜாவை பற்றி அவர் பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் வருது. அவர் இந்த பாட்டில் இப்படி பண்ணியிருக்காரு, இந்த பாட்டு, ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சால் நம்ம இன்னும் அதை ரசிக்க முடியும்னு. ஸோ இப்போ இளையராஜா மியூசிக்கில் ஒரு எக்ஸலன்ஸ். அவரை படிக்கிறாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தரும், அதுதான் ஸ்டடி. ஸோ இந்த எக்ஸலன்ஸை படிக்கிற வேலை தான் நம்ம பண்ணுற வேலை, என்எல்பி. ஸோ இந்த எக்ஸலன்ஸை படிக்கணும் அப்படின்னிங்கன்னா, நிறைய தடவை பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒருத்தர் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, பயங்கரமான கைத்தட்டல்கள், மக்கள் அப்படியே கவர்ந்துடுறாரு. அப்போது அந்த பேச்சுக்கு பின்னாடி என்ன ஒரு எக்ஸலன்ஸ் இருந்தது, அவர் எப்படி அதை பண்ணார் அப்படின்றத படிக்கிறது. ஸோ இது நம்ம ஒரு ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹியூமன் பிஹேவியர், அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமங்கள் என்னன்னு படிக்கிறது தான். அப்போ அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கலாம்? ஒன்று அவங்களோட சிந்தனை இருக்கலாம், 2வது அவங்க சூஸ் பண்ணுற வார்த்தைகள் இருக்கலாம். இது மாதிரி என்ன மாதிரியான வார்த்தைகள் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி யோசித்து இதை செஞ்சுருக்காங்க, எப்படி இந்த மாதிரி யோசனைகளிலும் இந்த மாதிரி வார்த்தைகளாலும் அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை எடுத்தாங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபீல்டு என்எல்பின்னு. இப்போ ஒருத்தர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறைய லாஸ்ட்லேயே போயிட்டுருக்கு, என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எப்படியோ ஒரு இடத்துல லாஸ்ட்டில் வந்துடுறாரு. இப்போ அவரை கொண்டாந்து எங்ககிட்ட விட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். என்ன ஸ்டடி பண்ணுவோன்னா, எப்படி இவரால் இதை செய்ய முடியுது, எப்படி இவர் அளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சனையில் போய் மாட்டக்கூடிய எக்ஸலன்ஸ்னு சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் எதை ஒன்றை சிறப்பாக செய்கிறார்களோ அதை நம்ம எக்ஸலன்ஸ்னு கூப்பிட்றோம். ஏன்னா அவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால் அதை எப்படி பண்ணுறாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னிங்கன்னா நம்ம அவருக்கே சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய தடவை அவங்க செய்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஆனால் செய்ய தெரியும். இப்போ இளையராஜாவை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார், ஐயா சிச்சுவேஷன் கேட்டு விஷயம் தெரிஞ்ச உடனே அப்படியே எனக்கு அருவி மாதிரி கொட்டுதுன்னுவார். அப்படியே நான் உடனே அதை பேப்பரில் எடுத்து எழுதிடுவேன். அது ஒரு தடவை கொட்டும், அதை அப்படியே எழுதி கொடுத்துருவேன், அது திருத்தம் பண்ண முடியாது அப்படின்னு பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அதனால் ஒரு முறை வந்துருச்சுன்னா அதுதான் அப்படின்றது மாதிரி சொல்கிறார். ஏன்னா ஏன் அப்படி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, நான் அதை எழுதுனேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அன்கான்ஷியஸ். ஏன்னா அந்த எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அன்கான்ஷியஸோட கனெக்ட். அப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை நான் பழகிட்டேன், இதை நான் செய்கிறேன். எங்கள் அப்பாவும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டார், நானும் கடன் வாங்கி கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அன்கான்ஷியஸாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதனால் இந்த அன்கான்ஷியஸாக இவங்க எப்படி இதை பண்ணுறாங்கன்றத நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு புரிய வைக்கணும். அப்போ அது புரிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் டக்குன்னு அதை மாற்ற முடியும். அதுதான் ரீப்ரோக்ராமிங். அதனால் இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம எண்ணங்களை பிடிக்கணும். அதாவது நம்ம ஒரு கவனம் இல்லாத சமயத்தில் நம்ம மனசுக்குள்ளே என்ன எண்ணங்கள் ஓடுது அப்படின்றத பிடிக்கணும். நாம் எப்படி அதை சூஸ் பண்ணி எந்த மாதிரி வார்த்தைகளால் அந்த எண்ணத்தை உருவாக்குறோம், அதை எப்படி நம்ம பேசுகிறோம், அந்த எண்ணங்களின் வெளிப்பாட்டாலையும் அந்த வார்த்தைகளின் வெளிப்பாட்டாலையும் நம்ம எப்படி ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலால் நமக்கு என்ன இம்பேக்ட் வந்திருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த செயலை நம்ம இன்னும் கொஞ்சம் திருத்தி செய்ய முடியும். எந்த இடத்துல நமக்கு அது வேலை செய்யலையோ அந்த இடத்துல அதை மாற்றி செய்ய முடியும். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற வேலை. இதில் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம அதை ஸ்டடி பண்ண முடியும்.
ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியாது. அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறது எங்கள் வேலை. ஒன்ஸ் அந்த ஃபார்முலா அவங்க கையில் கிடச்சிச்சின்னா அந்த ஃபார்முலாவில் கொஞ்சம் திருத்தங்கள் ஏற்படுத்தினாங்கன்னா அவங்களால வந்து லைஃப்பில் அந்த பிரச்சனையை வராமல் தவிர்க்க முடியும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, சிலர் நல்ல வாழ்க்கையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது அவங்க ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் சில வழிமுறைகளில் பின்பற்றுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. இப்போ நம்ம அவங்க கூட போய் இருக்கும்போது அந்த விஷயங்களை கற்று நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஏற்றத்தை கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய யங் மியூசிஷியன்ஸ் இளையராஜா கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு பெரிய பெரிய மியூசிஷியன் லெவலில் வந்துடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இளையராஜா கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, அவர்கிட்டருந்து இன்ஸ்பிரேஷன், அவர்கிட்டருந்து ஒரு ஸ்டடி, அவர் எப்படி யோசிக்கிறார், அவர் எப்படி செய்கிறார், அதுலேருந்து எடுத்து இவங்க க்ரியேட்டிவிட்டியை அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர் ஒரு தடவை இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு மியூசிக் டைரக்டர்னால் இவ்வளோ சின்சியராக, இவ்வளோ பயபக்தியோட, இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து அவர் இளையராஜா கிட்டேருந்து ரொம்ப எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்ம வந்து அந்த ஒரு அந்த அன்கான்ஷியஸாக இருக்கிற ஒரு ஆட்டிடியூட், அதை நம்ம பிடிச்சிட்டோன்னா நமக்கு லைஃப்பில் அது வந்து நிறைய இடத்துல ஒரு பெரிய இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதனால் இதுதான் சில விஷயங்கள். நான் NLP பற்றி நிறைய பேசலாம், பட் ஐ ஹோப் கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.